Strength, success, clarity. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காசல் நெட்வொர்க்ஸ். ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு மெயின் கோர் டாப்பிக்கே இந்த காசல் நெட்வொர்க்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காசல் நெட்வொர்க்ஸ்னுடைய டெஃபினிஷன் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடி சால்வ் பண்ணி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபைனலாக அதோடைய அட்வான்டேஜஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். காசல் நெட்வொர்க்ஸ்னு என்னதுன்னா அது வந்து ஒரு கிராஃப் மாதிரி, அதாவது எந்த ஒரு சைக்கிளும் ஃபார்ம் ஆகாமல் டைரக்ஷன்ஸ் உள்ள ஒரு கிராஃப் தான் நம்ம சொல்லுவோம். இது காசல் நெட்வொர்க்ஸ், அதாவது டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு நோட்ஸ் இருக்குது, ஹேரோஸ் இருக்குது. நோட்ஸ் இருக்குது, ஹேரோஸ் இருக்குது. இந்த நோட்ஸ் தான் நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆரோஸை நம்ம வந்து காசல் டைரக்ஷன்ஸ், ஒரு காஸ் அதுக்கான எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கான டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஆரோஸ் மூலியமாக தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு வேரியபிள்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் தான். ஸோ இதான் இதுக்கான டெஃபினேஷன். A causal network is a directed acyclic graph where nodes are variables, arrows show causal directions, and probability quantify the strength of each relationship. ஓகேங்களா? strength of each relationship between the variables. ஓகேங்களா? இப்போ இது ஒரு கேஸ் ஸ்டடி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ உங்கள் கார் ஸ்டார்ட் ஆகலை, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நெட்வொர்க் என்ன பண்ணோம்னா அடிமட்டத்தில் போயிட்டு, அதாவது பேசிக்கான கீழ் பாட்டமில் சிம்டம்ஸ் இருக்கும், ஸோ அதை பயன்படுத்தி சொல்யூஷன்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். கேஸ் ஸ்டடி. யுவர் கார் won't ஸ்டார்ட், வாட் காஸ்ட் இட்? எ காசல் நெட்வொர்க் ஒர்க் பேக்வர்ட் செயின், கீழேருந்து மேலே, ஃப்ரம் த சிம்டம்ஸ் டு ஃபைண்ட் த மோஸ்ட் லைக்லி காஸ், என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? அதாவது பேக்வேர்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு அடிமட்டத்துலேருந்து சிம்டம்ஸை பயன்படுத்தி, ஸோ இதுக்கு என்ன பிரச்சனை, இந்த கார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இதுதான் கேஸ் ஸ்டடி. ஸோ இதுதான் இந்த டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப். இங்கே பாருங்கள், இதுதான் பாட்டமில் இருக்கிற சிம்டம். கார் ஸ்டார்ட் ஆகலை. ஓகேங்களா? சரி, ஏன் ஸ்டார்ட் ஆகலை? ஒன்று பவர் இல்லாமல் இருந்திருக்கும், அப்படி இல்லையா ஃபியூவல் இல்லாமல் இருந்திருக்கும். சரி, பவர் இல்லைன்னா அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், பேட்டரி டெட் ஆகிட்ருக்கும். ஃபியூவல் இல்லைன்னா நம்மளுக்கு அங்கே ஃபியூவல் இருக்காது, அவுட் ஆஃப் ஃபியூவலில் போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கார் ஸ்டார்ட் ஆகலை, ஸோ எந்த ரீசன்? முதல்ல பவர் செக் பண்ணுறது. பவர் இல்லைன்னா அப்போ பேட்டரி டெட். ஸோ இந்த மாதிரி போகிறது பேக்வர்ட் செயின். ஓகேங்களா? கீழே வந்து அப்புறமா மேலே போகிறது. ஓகேங்களா? சிம்டம்ஸ்லேருந்து நம்ம மேலே போயிட்டு மெயின் பிரச்சனை கண்டுபிடிக்கிறது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, ரூட் நோட்ஸ். இதுதான் மெயின் காசஸ், இதுதான் டாப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு எந்த ஒரு பேரண்ட்டும் இல்லை, ஸோ இது எல்லாமே தானாகவே நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் ஃப்ளாட் பேட்ரி. ஸோ பேட்ரி ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா, ஸோ மார்னிங் டைமில் 15% சான்சஸ் இருக்குது பேட்ரி வந்து ஃப்ளாட் ஆகிறதுக்கு. அதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.15 கொடுத்துறோம். நோ ஃபியூவல். ஸோ ஃபியூவல் இல்லைன்னா அது 10% சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 0.10. ஸோ இந்த மாதிரி இதுதான் மெயின் செட்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ளாட் பேட்ரி, நோ ஃபியூவலுக்கு இதுதான் சான்சஸ். சரி, இதை ஹையாக காமிக்கிறது என்னதுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் தான் நம்மளுக்கு போக போக புரியும். எஃபெக்ட் நோட்ஸ், இதுதான் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். மிடில் லேயரில் இருக்கும், பாட்டம் லேயரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 காம்பினேஷன்ஸை வச்சுக்க போகிறோம். பேட்ரி ஃப்ளாட் ஆயிடுச்சுன்னா, ஃபியூவல் இல்லைன்னா கார் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? ஓகேங்களா? சரி, பேட்ரி எனக்கு வந்து ஃப்ளாட் ஆகலை, ஃபியூவலும் எனக்கு வந்து எம்டியாக இல்லை. அப்போது பேட்ரி நல்லா இருக்குது, ஃபியூவலும் நல்லா தான் இருக்குது. ஓகே இருக்குது, அப்போனா கண்டிப்பாக என்ன ஆகும்? கண்டிப்பாக கார் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ராபபிலிட்டி ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான். சரி, ஃப்ளாட் பேட்ரி போயிடுச்சு, டெட் ஆயிடுச்சு, எஸ், ஆனால் ஃபியூவல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ 95% வந்து கார் ஸ்டார்ட் ஆகுது. ரீசன் என்ன? பேட்ரி வந்து டெட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ பேட்டரி டெட் ஆகலை, ஆனால் ஃபியூவல் சுத்தமாக இல்லை.
அப்போ இதுவும் நம்ம என்ன சொல்லலாம், கண்டிப்பாக கார் ஸ்டார்ட் ஆகாது. இதுவும் 95% தான். பேட்டரியும் போயிடுச்சு, ஃபியூவலும் போயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக ஸ்டார்ட்டே ஆகாது, இம்பாசிபிள். அப்போ 0.99. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், காம்பினேஷன்ஸை பயன்படுத்தி சில ரிசல்ட்ஸை கொண்டு வரும். இந்த ஸ்டெப் 2. ஓகேங்களா. இந்த டேபிளுக்கு பேர் தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டேபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதை பயன்படுத்தி தான் ஒரு நெட்வொர்க் வந்து ஒரு முடிவுக்கு வரும். இட் டெல்ஸ் த நெட்வொர்க் ஹவு லைக்லி த கார் இஸ் டு ஃபெயில் given every combination of its parent causes. அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டேஷ்போர்டில் லைட் ஏறினாலும் பேட்ரி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்படி இல்லை ஃபியூவல் கேஜ் வந்து எம்டியாக இருந்துட்டாலும், ஓகேங்களா, ஃபியூவல் கேஜ் எப்போ எம்டி ஆகும், ஃபியூவல் இல்லைனால தான் எம்டி ஆகும். ஸோ அப்போ டேங்க் எம்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கலாம். சரி, ஃபைனலாக வரும் ஹவு த நெட்வொர்க் ரீசன்ஸ் இன்ஃபரன்ஸ். ஸோ இந்த காசல் நெட்வொர்க் எப்படி ஒரு முடிவுக்கு வருது. இப்போது நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். என்ன அப்சர்வ் பண்ணுறோம்னா, முதல்ல கார் ஸ்டார்ட் ஆகலை, லைட்டும் ஒர்க் ஆகலை, அப்புறம் த கேஜ் ரீட் எம்டியாக இருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா. சரி, இதுதான் விஷயமே. இந்த 3 விஷயத்தை வச்சு தான் பயன்படுத்த போதும். த நெட்வொர்க் நவ் ஒர்க்ஸ் பேக்வேர்ட்ஸ். அப்போது பேயஸ் தியரமை பயன்படுத்தி, ப்ராபபிலிட்டி வேல்யூ பயன்படுத்தி பேக்வேர்டில் போகுது. இப்போ லாஸ்ட்டில் கீழே போயிட்டு செக் பண்ணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃப்ளாட் பேட்ரி. ஸோ பேட்ரி போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ 15%, 85%க்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ போயிட்டுருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ ஃபியூவல், அதுவும் அதிகமாகிடுச்சு, ஃபியூவல் இல்லைன்னு காட்டுது. ஓகேங்களா. ஆனால் நம்மளுக்கு இங்கே ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க, லைட்ஸ் டோன்ட் ஒர்க். அப்போ இந்த க்ளூவை பயன்படுத்தி, நோ லைட்ஸ், ஸோ இந்த க்ளூவை பயன்படுத்தி இந்த நெட்வொர்க் என்ன சொல்லுவோம்னா ஒரு முடிவுக்கு வரும். ஃபஸ்ட்டு உங்கள் பேட்டரியை போய் செக் பண்ணுங்க, செக் த பேட்ரி ஃபர்ஸ்ட். ஸோ அதாவது இருக்கிற டேட்டாஸை வச்சு, முழுமையான கம்ப்ளீட் டேட்டா கிடைக்காது, இன்கம்ப்ளீட் டேட்டா தான் கிடைக்கும், அன்சர்டனிட்டி கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு, செக் த பேட்ரி ஃபர்ஸ்ட். நம்ம ஏற்கனவே க்ளூ கொடுத்துருக்கோம், லைட்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன முடிவு பண்ணியிருக்க, நீங்கள் போய் முதல்ல பேட்டரி செக் பண்ணுங்க சொல்லுது. ஸோ இந்த மாதிரி க்ளூவை கொடுக்கறது தான் இந்த காசல் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா, ப்ராபபிலிட்டி வேல்யூஸை வச்சு. The causal network handles uncertainty mathematically. இது என்ன பண்ணும், combining all evidence at once to give the most probable explanation. அந்த டேபிள் பார்த்தோம் இல்லையா, அந்த டேபிளில் எல்லா காம்பினேஷன்ஸையும் ஒன்று சேர்த்து ஒரு முடிவுக்கு வந்தது. ஸோ அந்த வேல்யூஸை வச்சு தான் நம்மளுக்கு ஃபைனலாக போய் அந்த பேட்டரியை முதல்ல செக் பண்ணுங்க சொல்லிச்சு. ஓகேங்களா. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் மெயின் கன்க்ளூஷனு. ஸோ ஒரு ஏஐயில் காசல் நெட்வொர்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கோர் டாபிக். ஓகேங்களா. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இது என்ன பண்ணும், இந்த காசல் நெட்வொர்க்ஸ் அன்சர்டனிட்டி, இன்கம்ப்ளீட் டேட்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பயஸ் அண்டு அன்ஃபேர்னஸை செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு அட்மிஷனுக்கு போகிறோம். அட்மிஷனுக்கு எப்படி போடுவாங்க, உங்கள் மார்க்ஸ் வச்சு போடுவாங்க, இல்லை ஜெண்டர் வச்சு போடுவாங்க. ஓகே, மார்க்ஸ் வச்சு போட்டால் அது ஃபேர், ஜெண்டர் வச்சு போட்டால் அது அன்ஃபேர். இந்த மாதிரி ஃபேர் அன்ஃபேர் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த காசல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். மழை பெய்யுது, அதனால தான் கொடை எடுத்துகிட்டு போனாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். மழை பெஞ்சது, மண் ஈரமாக இருக்குது, ஸோ கஷ்டமாக இருக்குது ஓட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ரீசன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காசல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்தும். சப்போர்ட் டிசிஷன் மேக்கிங். ஓகேங்களா. டிசிஷன் மேக்கிங் என்னது, இப்போ வந்து அட்மிஷன் சிஸ்டம்க்கு இத்தனை பேரை அட்மிட் பண்ணலாம். ஓகேங்களா. அலோகேட் சீட்ஸ் அலோகேட் பண்ணலாம், எம்ப்ளாயை அந்தந்த பொசிஷனில் உட்கார வைக்கலாம். இந்த மாதிரி டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த காசல் நெட்வொர்க்ஸ் பயன்படுத்துது. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணும், ப்ராபபிலிட்டிக்கு வேல்யூவை யூஸ் பண்ணி காம்பினேஷன்ஸை பயன்படுத்தி ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா. அதுதான் காசல் நெட்வொர்க்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஏஐ. இப்போ இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட்
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.